இந்த கதையை படிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. என்ன கதைன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஒரு நாள் விவேகானந்தரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அவருக்கு பண உதவி தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் தன் குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் என்ன செய்யறதுன்னு கேட்டாரு. அதுக்கு ராமகிருஷ்ணர், நீ காளியம்மாவிடமே கேளுன்னு சொல்லிட்டாரு. விவேகானந்தரும் சாமி அறைக்கு உள்ள போய் தியானம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்தாரு. ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பார்த்து, காளிய பார்த்தையா, பணம் கேட்டையான்னு கேட்டாரு. அதுக்கு விவேகானந்தர், இல்ல, மறந்துட்டேன்னு சொன்னாரு. சரி, திரும்பவும் போய் கேளுன்னு ராமகிருஷ்ணர் சொன்னாரு. இந்த தடவை விவேகானந்தர் உள்ள போயிட்டு 4 மணி நேரம் தியானத்துல இருந்துட்டு வெளியே வந்தாரு. வந்தவரை பார்த்து ராமகிருஷ்ணர் திரும்பவும் அதே கேள்வி கேட்டாரு. காளிய பார்த்தையா, பணம் கேட்டையான்னு. இந்த தடவையும் விவேகானந்தர் இல்ல, கேட்கல, மறந்துட்டேன்னு சொன்னாரு. அதை கேட்ட ராமகிருஷ்ணர், திரும்பவும் போ, ஆனா இந்த தடவையாவது மறக்காம கேளுன்னு சொல்லி உள்ள அனுப்பிட்டாரு. 3வது தடவை உள்ள போன விவேகானந்தர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தாரு. குரு 3வது தடவையும் அதே கேள்வியை தான் கேட்டாரு. காளிய பார்த்தையா, பணம் கேட்டையான்னு. அதுக்கு விவேகானந்தர், இல்ல, நான் கேட்கலன்னு சொன்னாரு. ஏன் மறந்துட்டியான்னு ராமகிருஷ்ணர் கேட்டப்போ, இல்ல, மறக்கல, ஆனா எனக்கு கேட்க தோணலன்னு சொன்னாரு. இதை கேட்ட ராமகிருஷ்ணர், இப்பதான் நீ ஒரு நல்ல சிஷ்யன்னு பாராட்டினாரு. இந்த கதையை படிக்கும்போது தான் அந்த பெரிய டவுட் எனக்கு வந்துச்சு. விவேகானந்தருக்கு அவ்வளோ பணம் தேவை இருந்தும் காளியம்மாவை நேர்ல பார்த்தும் ஏன் அவர் பணம் கேட்கல? அப்போதான் நான் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் சாரோட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல எனக்கான ஆன்சர் இருந்துச்சு. தேங்க்யூ சார், நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப அழகா புரியும்படி இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பிரசிடென்ட் இல்லை பிரைம் மினிஸ்டரை நம்ம மீட் பண்ணுறோம்னா நம்ம என்ன கேட்போம்? எனக்கு சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும்னா கேட்போம். ஒரு பாலம் கட்டி கொடுங்க, இல்லை மின்சார வசதி பண்ணி கொடுங்கன்னு பெரிய விஷயம் தானே கேட்போம், இல்லையா? அந்த மாதிரி தான் அகிலத்தையே காப்பாத்துற காளியம்மை முன்னாடி நின்னப்போ விவேகானந்தருக்கு பணம் கேட்க மனசே வரலங்கிறது புரிஞ்சிச்சு. அந்த டவுட்டும் கிளியர் ஆச்சு. நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோங்கிறத வச்சுதான் நம்ம வாழ்க்கையோட உயர்வும் இருக்குதுங்கிற உண்மையும் தெரிஞ்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மேலும் இது போன்ற கதைகளுக்கு குட்டி பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.